பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நேற்றைய தினம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அநேகருக்கு விடுதலை கொடுத்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாச கட்டிலிருந்தும் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணினார். அதே இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஹோஸ்ட் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மகனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், மகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நமக்கு என்ன செய்து விடுவார்? அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கான வேளை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அப்படி பேசினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் தன் சீஷர்களோடு கூட அநேக காரியத்தை பேசின பொழுது, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு முக்கியமான செய்தியை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 4 வரை வாசித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்ன நாள் வந்த சமயத்தில் 120 பேர் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு அக்னிமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தனுடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி புது பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்கு போக வேண்டும், அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது. இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல, நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும் பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன், I will pour out my spirit. ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார். யார் மீது? முதலாவது குமாரர் குமாரத்திகள், 2வது வாலிபர்கள், அதன் பிறகு வயோதிபர்கள், அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது இந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை. ஆகவேதான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவர் மீது ஊற்றி கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது.
நான் சொன்னேன், நேற்றுக்கு முந்தின தினம் இதே இடத்தில் நாங்கள் ஜெபித்த போது 10 வயது நிரம்பின சிறு மகள் வந்து சொன்னாள், ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? இந்த 2 நாட்களும் மழை இல்லாதபடி நல்ல கால நிலைமை நான் தருவேன் என்று ஆண்டவர் பேசினார் என்று. ஆண்டவருடைய குரலை கேட்கிற சிறு பிள்ளைகள் எழும்பிவிட்டார்கள். 10 வயது மகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாள், கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம், யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம். இந்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார். வசனம் சொல்லுகிறாரு, அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார். சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வல்லமை? ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? 3 முக்கியமான காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் வேதத்தில் இருக்கிறது. 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். முதலாவது, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது செய்யக்கூடிய காரியம், அவர் நம்ம இயேசுவை போல வாழும்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ, இயேசுவை போல தாழ்மையாய் வாழ, இயேசுவை போல மனதுருக்கத்தோடு வாழ, இயேசுவை போல ஆத்ம பாரத்தோடு வாழ, இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர், இயேசுவை போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போலெல்லாம் நடக்க முடியுமா? அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்ம பாரம், அப்படிலாம் நாம் வாழ முடியுமா? அந்த பலனை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவது தான் ஆவியானுடைய முதலாவது வேலை. இந்த அனுபவத்தை பவுல் பெற்றிருந்ததனால தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அந்த அடிச்சுவட்டிலே பின்பற்றுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படிக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், சத்துருவை நேசிக்க வேண்டும், உங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவளாய் இருங்கள். இதையெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்தார். அப்போ அவரை போல எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்றால், அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை போல வாழ வைக்கிற சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இயேசுவின் சீஷர்களாய் மாறினவர்கள், இயேசுவால் தொடப்பட்டு அவரை பின்பற்றினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எருசலேமிலே அந்த தேவ ஜனங்கள், ஆதி திருச்சபை விசுவாசிகள், பாடுகள் இருந்தது, உபத்திரம் இருந்தது, நெருக்கம் இருந்தது, ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? அழுது கொண்டிருக்கவில்லை,
பயந்து கொண்டிருக்கவில்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற உன்னதமான ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, கபடற்ற இருதயமுள்ளவளாய் இருந்தார்கள். சூதுவாதில்லாத ஒரு இருதயம். அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, பெருமை இல்லை, அடுத்தவளை பற்றி பேசுவதில்லை, அடுத்தவளை தாழ்வாய் நினைப்பது இல்லை, கபடில்லாத ஒரு இருதயம். வேதம் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள். ஆவியானவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கினார். நமக்குள்ளும் அந்த மாற்றத்தை அவர் உண்டாக்க முடியும். ஆனால் அதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யார் கிறிஸ்தவர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது தெரிகிறதா? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் பெரிய சபை இருந்தது. எருசலேமுக்கு பிறகு அந்தியோகியாவில் தான் பெரிய சபை. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிற சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்மை குறித்த என்ன? கையில் சிகரெட்டை ஊதுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? மதுபானத்தை குடித்து கொண்டு அலப்பறை பண்ணுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? குடித்து விட்டு வந்து மனைவி அடித்து வேதனைப்படுத்துகிறவன் எப்படி இயேசுவின் சீஷனாக இருக்க முடியும்? வேலையில் லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதன் எப்படி இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாக இருக்க முடியும்? ஊழல் பண்ணுகிற ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருடைய சீஷனாக இருக்க முடியும்? ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண் எப்படி இயேசுவின் சீஷியாக இருக்க முடியும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைகளாய், பெற்றோரை மதிக்காதபடி அவமதிக்கிற பிள்ளைகள் எப்படி இயேசுவின் சீஷர்களாக இருக்க முடியும்? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்படிலாம் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதற்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த ஆவியானவர் நம்ம அழகாய் கிறிஸ்தவ சுபாவத்துக்குள்ளே நடத்துவார், நம்மை உருவாக்குவார், இயேசு கிறிஸ்து சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் ஆண்டவரை நெருங்க நெருங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய மாம்ச சுபாவங்கள் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். மன்னிக்கிற சுபாவம், சத்தர்களை நேசிக்கிற சுபாவம், எல்லாரிடத்தில் அன்பு காட்டுகிற சுபாவம், நன்மை செய்கிற சுபாவம், உண்மையாயிருக்கிற சுபாவம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். 100க்கு 100 பரிசுத்தமாய் வாழ முடியாவிட்டாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய தாகமும் அதற்கான முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தாகத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசுவை போல நம்மை மறுரூபப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2 சாட்சி சொன்னா உங்களுக்கு புரியும். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஏழை தாயார் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க மாடுகளை வைத்து பண்ணை வைத்து பால் வியாபாரம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவருடைய மாடுகளில், அந்த மாடுகள் பெரிய பண்ணை வச்சிருக்கிறாங்க, கன்றுக்குட்டி போட்ட உடனே மரித்து விடும். 200 கன்றுக்குட்டிகள் மரித்து விட்டார். 10 வருஷத்துக்குள்ள 200 கன்றுக்குட்டிகள் மரித்து விட்டு பிறந்த உடனே விடும். அந்த கன்றுக்குட்டிகள் ஒன்றும் நிலைப்பது இல்லை. அவங்க நினைச்சாங்க, இது ஒரு சாபம், இந்த கன்றுக்குட்டி பிழைப்பதில்லை, அதில் வளர்ச்சியில் மந்தை பெருகவில்லை. அதனால சாபம், இந்த சாபம் மாற பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பரிகாரம்லாம் செய்தாங்க. பண செலவு பண்ணி மாட்டுக்கு கொண்டு வந்து தாயத்தை கட்டினார்கள்.
அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மாட்டுக்கு செய்தார்களாம். அவங்களே சொல்கிறாங்க, படிப்பறிவில்லாத ஒரு ஏழை தாயார் பக்தியோடு கூட தெய்வத்தை தேடி இந்த சாபம் மாறணும், என்னுடைய மந்தை விருத்தி அடையணும், கன்றுக்குட்டிகளெல்லாம் செத்து போகிறதே என்பதாய் அவங்களுக்கு தெரிந்தது சாபம் என்று பரிகாரத்திற்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை. யாரோ சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஜெபிக்கலாம் வாங்கின ஒரு நிகழ்ச்சி வருது, அதை பாரு, உன் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு தெரியும் என்று. இந்த தாயார் உடனே சத்தியம் தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்தார்கள். அதில் சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் அவர் சிலுவையில் நமக்காக சாபமாகி பரிகாரத்தை ஏற்படுத்தினார். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்துக்கு பரிகாரம் கொண்டு வர முடியாது. நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு சாபத்தில் விடுதலை தருவார். அந்த செய்தி கேட்டபோது இந்த தாயார் தொடப்பட்டார்கள். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதுவரைக்கும் யாருமே சொல்லலையே, இலவசமாய் பாவ மன்னிப்பு, இலவசமாய் சாபத்திலிருந்து விடுதலையா என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு இயேசுவை கூப்பிட்டார்கள். இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள், பாவத்தை அறிக்கை செய்தார்கள். பாருங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ஆசீர்வதித்தார். என்ன அதன் பிறகு எல்லா கன்றுக்குட்டிகளும் உயிரோடு இருந்தது, ஒரு கன்றுக்குட்டி கூட மறிக்கவில்லை. சாபம் மாறிவிட்டதை அவளால் உணர முடிந்தது. இப்போதான் அடுத்த பிரச்சனை. இப்போ கன்றுக்குட்டிகள் உயிரோடு இருக்கிறது, பால் வியாபாரத்தில் லாபம் இல்லை, பால் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறது. தினமும் பல மாடுகள் பால் கொடுக்கிறது, வியாபாரம் பண்ணுறாங்க, லாபமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. அப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சாபம் மாறிவிட்டது, அப்போ ஆசீர்வாதம் வரணும் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உடனே அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார்கள். கிறிஸ்தவர்கள் கவனியுங்கள், ஊழியக்காரர்கள் கவனியுங்கள். ஒரு தேவை வந்தால், பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு இன்றைக்கு இந்துக்களாக இருந்து ரட்சிக்கப்பட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏழை தாயார் என்ன பண்ணினாங்க? ஊழியக்காரனை தேடி போகவில்லை, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு போகவில்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு இயேசுவனிடத்தில் போனார்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிங்க, சாபத்தெல்லாம் மாற்றிட்டீங்க, கன்றுக்குட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிறது, ஏன் என் பால் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டமாக இருக்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பால் வியாபாரம் பண்ணுகிறேன், லாபமே இல்லையே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. ஆசீர்வதின்னு கேட்கல, ஏன்? கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாங்க. ஒரு ஏழை தாயார் ஜெபிக்கிறாங்க. என்ன விசுவாசம்? நான் கேட்டால் இயேசு பதில் தருவார், என்னோடு பேசுவார் என்கிற விசுவாசம் ஒரு ஏழை தாயாருக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற உங்களுக்கு இருக்குதா? என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறோமே. நம்ம தான் மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஏழை தாயார் முழங்கால் படிட்டு கேட்டாங்க, ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அவளோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுற, தண்ணியை கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறது? உன் வியாபாரம் சுத்தமாக இல்லை, வியாபாரம் உண்மையாக இல்லை, அதில் தண்ணீர் கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி கலப்படம் பண்ணுகிறவனை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அந்த ஏழை தாயார் சொல்கிறாங்க, இயேசு தன்னோடு பேசினதை அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களா, ஆண்டவரை தண்ணி கலக்கிறது பாவமா? ஏனென்றால் பால் வியாபாரம் பண்ணுற எல்லாருமே தண்ணி கலக்கிறாங்க, எல்லாருமே தண்ணி கலந்து தான் பால் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க அதுதான் அறிந்திருக்கிறாங்க, அது தப்பே இல்லை. இந்த வியாபாரம் இப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தாங்க. இயேசு தான் சொல்லி கொடுத்தார், அது பாவம் மகளே, நீ தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணினா நான் ஆசீர்வதிக்க முடியாது. இவர் தான் மெய்யான ஆண்டவர். நீ என்ன வேணாலும் பண்ணு, காணிக்க கொண்டா, தச்சனை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, சரி பண்ணிடலான்னு சொல்லுகிறது கடவுளாக இருக்க முடியாது. தவறை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துகிறவர் தான் கடவுள். ஆண்டவர் சொன்னார், நீ கலப்படம் செய்கிறாய், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அந்த தாயார் சொன்னாங்க, கலப்படம் செய்கிறது தப்பா? எனக்கு தெரியாத ஆண்டவரை, யாருமே எனக்கு சொல்லலையே, நான் இப்போ கீழ்ப்படுகிறேன், இனி நான் பாலில் கலப்படமே பண்ண மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து அன்றையிலிருந்து சுத்தமான பாலை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்த வியாபாரத்தை பெருக பண்ணிவிட்டார்.
அவங்க சாட்சியா சொல்றாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார். நீங்க போய் கேட்குறீங்களா? ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறீங்களே, ஏன் எனக்கு இதை நடக்கல ஆண்டவரே? என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன தடை இருக்கிறது என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, ஆவியானவர் பேசுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசுவின் அடிச்சுவட்டுகளிலே நடத்துவார். இதுதான் சத்தியம் என்று சொல்லிக் கொடுப்பார், இதுதான் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் வந்து கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிவிட்டு போவதற்கு அல்ல. புருஷனுக்கு கீழ்ப்படியாத நீ சபையில் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாய். வீட்டிலே வாழ வந்த மருமகளை நேசிக்காத நீ சபையில் அந்நிய பாஷை பேசுகிறாய். யாரை ஏமாற்றுகிறாய்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? சத்தியத்தின்படி வாழுவது. ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். எப்படி வாழலாம்? சபையில அந்நிய பாஷை பேசலாம், ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஆண்டவரே, என் மருமகளை நான் எப்படி நடத்தணும்னு கேளுங்க, அவர் சொல்லி தருவார். ஆண்டவரே, என் மாமியாரை நான் எப்படி நேசிக்கணும்னு கேளுங்க, சொல்லி தருவார். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்பணும் கேளுங்க, ஆவியானவர் சொல்லி தருவார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு தான் ஆவியானவர். லஞ்சம் வாங்கி கொண்டு கலப்பட பிசினஸ் பண்ணி கொண்டு இதெல்லாம் பிசினஸ் நேக் என்று சொல்லி கொண்டு சபையில் வந்து காணிக்க படைச்சிட்டா பரலோகத்தை போக முடியாது. சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், வேத வசனத்தின்படி வாழ வழி நடத்துகிறவர் ஆவியானவர். இயேசுவை போல வாழ நடத்துகிறவர் ஆவியானவர். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஒரு காலேஜில், ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. கவர்மெண்ட் வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும்னு சரி, 8 மணி நேரம் வேலை செய்தானே சம்பளம் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் உண்மையாக வேலை செய்கிறீங்களா? எத்தனை பேர் லேட்டாக போகிறோம், எத்தனை பேர் முந்தி வந்து விடுகிறோம், ஓப்பி அடிக்கிறோம், ஏமாற்றுகிறோம். நீ வாங்குகிற சம்பளம் சாபமாய் மாற காரணம் என்ன? உண்மையில்லை, உன் வேலையில் உண்மை இல்லை. அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பளம் வாங்குகிறாய், நிர்வாகத்தை ஏமாற்றி சம்பளம் வாங்குகிறாய், உன் வேலையிலே உண்மை இல்லை. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆவியானவருடைய நடத்துதலின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டாம். இயேசுவை போல வாழ நடத்துவார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்டு 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 அதன்படி வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு தான் ஆவியானவர். நீ இப்படி நடக்கணும், இது செய்யக்கூடாது, இப்படி நடக்கூடாது, இப்படி தான் நடக்கணும். நிறைய பேர் அதுக்கு கேள்வி செவியே கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் பேச இடம் சும்மா கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிடுறது. ஆண்டவர் பேச டைமே கொடுக்கறது இல்லை. நீ செய்யறதெல்லாம் சரின்னு நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. முதல்ல அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, 10 நிமிடம் உட்காருங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லும், எனக்கு போதியம், கற்றுத்தாருன்னு கேளுங்க. அழகாய் பேசுவார். நீ என்ன செய்யணும்? இதை செய்யக்கூடாது மகளே, இதை செய்யக்கூடாது மகனே, இதெல்லாம் சரிப்படுத்து. இன்னொரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா? ஒரு ஐயா, அவங்க கிறிஸ்தவர் அல்லாத கூட இந்து குடும்பம், அவருக்கு திருமணமாகிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டார். இயேசுவை பற்றி யாரும் சொன்னதுனால இயேசுவை அறிந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கம், பிரச்சனை, பல இடத்துல போய் ஏமாற்றப்பட்டு கடைசியில் இயேசுவண்டை வந்து ரட்சிக்கப்பட்டார். பெரிய சந்தோஷம், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார், அவருடைய பிள்ளை ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அவருக்கு திருமணமாகி 15-20 வருஷம் ஆகிட்டு, பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாக படிக்கிறாங்க. சில காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சில காரியத்தில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறாரு. உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். ஏன் ஆண்டவரே, நான் தான் உங்களுடைய பிள்ளை ஆயிட்டேன்ல, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, ஏன் இந்த தடை காணப்படுகிறது? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஆண்டவர் சொன்னாரா, 20 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு திருமணம் ஆச்சு இல்லை? ஆமாம் ஆண்டவரே. அப்போது உன் மனைவி வீட்டில்
டிமாண்டு பண்ணி எனக்கு இவ்வளோ ரொக்கம் வேணும், இவ்வளோ நகை போடணும்னு கேட்டியா? ஏசு எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கேட்டியான்னாரு. ஆமாம் ஆண்டவரை கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு, பாவம். நீ டிமாண்ட் பண்ணல, இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டல. அந்த குடும்பத்தார் தன் மகளை கட்டி கொடுக்க அங்கங்கே கடன் வாங்கி உனக்கு வரதட்சணை கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினது நீ. உன் திருமணத்திற்காக இன்னொரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினாய். அது பாவம் அல்லவா? 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவர் கண்ணீரோடு சொன்னார், இயேசுவே இதெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியாது, யாருமே சொல்லி கொடுக்கல. இப்போ நான் உணர்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டார். திரும்பி கொடு பணத்தை, திருப்பி கொடு. எப்படி கொடுக்க சொன்ன? வட்டியோடு, பேங்க் வட்டியோடு திருப்பி கொடு. 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின வரதட்சணையை பேங்க் வட்டியோட கணக்கு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு மாமனார் வீட்டுக்கு போனார். மாமனார் வீட்டில் போய் சொன்னார், நீங்கள் வரதட்சணையாக கொடுத்த பணம் வட்டியோடு திரும்ப தருகிறேன். அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. அவங்க ஆச்சரியம், மருமகனை எதுக்கு இதை கொடுக்குறீங்க? எங்கள் மகளுக்காக தானே வரதட்சணையாக கொடுத்தோம். இல்லை, நான் டிமாண்ட் பண்ணினேன். உங்கள் விருப்பப்படி மகளுக்கு செய்துங்க சொல்லிட்டா தப்பு இல்லை. ஆனால் நான் இவ்வளோ வேணும்னு கேட்டு நீங்கள் கடன் வாங்கி எனக்கு கொடுத்தீங்கல்ல, என் இயேசு பாவன்னு சொல்லுகிறார். நான் இப்போ இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசு தப்புன்னு சொல்லுகிறார். பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுகிறார். அவங்க ஆச்சரியப்பட்டு போனா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? பாவத்தை கண்டித்து உணத்தை சரிப்படுத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். இதுதான் ஆவியானவர் நடத்துகிற விதம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரிசுத்தம். நான் குடிக்கிறதில்லை, பீடி சீர் பிடிக்கிறதில்லை, வேறு அந்நிய பாஷை பேசுகிறேன். லைஃப் உங்களுடைய அனுதன வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்தணும். வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மருமகளை மகளை போல நேசித்த நடத்தணும். உங்கள் மாமியாரை சொந்த தாயை போல நேசித்த நடத்தணும். உன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்த நடக்கணும். உன் மனைவியை சொந்த சரீரமாய் நேசித்த பராமரிக்கணும். இதெல்லாம் செய்யாமல் வெறுமன் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத வசனத்தின்படி வாழ நம்மை சரிப்படுத்தி நடத்துகிறவர் ஆவியானவர். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படியும் வாழலாம், ஜெபம் பண்ணா போதும். இல்லை, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லவில்லை. சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் வாழுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை காண்பிக்கணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏமாத்துகிற பிசினஸ் செய்ய மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் வரதட்சணை கேட்க மாட்டார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஜாதி என்கிற பெயரிலே மற்றவர்களை ஒடுக்க மாட்டார்கள். இந்த சாட்சி வர வேண்டும். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிற சாட்சி. எத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி பெருமை, பணப்பெருமை, குடும்ப பெருமை. ஒரு சமயம் தமிழ்நாடு முழுதும் போய் ஜெபம் பண்ண 40 நாள்னு கர்த்தர் சொன்னார். நானும் போய் 40 நாள் ஜெபம் பண்ணி நான் தமிழ்நாட்டுக்கு அத்தனை மாவட்டத்துக்கும் போய் ஒரு கிராமத்துக்குள்ளே போனேன். நான் போகாத புதிய ஒரு கிராமம், அந்த மாவட்டம் கூட நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிராமத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டே போகிறோம். அப்போ சொன்னாங்க, அண்ணன் பாருங்கள், இந்த தெருவில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, அடுத்த தெருவிலையும் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அதில் என்ன கஷ்டம்? ஒரு பக்கம் இந்த சபை, இன்னொரு பக்கம் இன்னொரு டினாமினேஷன். இல்லை, ஒரே டினாமினேஷன் சர்ச்சு இங்கே ஒன்று இருக்குது, அடுத்த தெருவில் இருக்குது. என்னங்க, ஒரே கிராமம் தானே, அடுத்த கிராமத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஒரே கிராமத்தில் எப்படி ஒரே டினாமினேஷன் 2 சர்ச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இது இந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு, அது அந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு. இந்த ஜாதிக்காரங்க அந்த சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அந்த ஜாதிக்காரங்களை இந்த சர்ச்சுக்குள்ள விட மாட்டாங்க. நான் கேட்டேன், 2 சர்ச்சில் ஆராதனை நடக்கு, 2 சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, இயேசுவை துதிக்கிறாங்களாம், பாட்டு பாடுறாங்களாம், காணிக்கை கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், இந்த 2 சர்ச்சில் எந்த சர்ச்சுக்கு இயேசு வருவார்? நீங்கள் சொல்லுங்க.
ஒரு சர்ச்சுக்கும் அவர் வர மாட்டார். இயேசுவே இல்லாமல் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஆராதனை நடக்குது. இயேசுவே இல்லாமல் பாட்டு என்ன, துதி என்ன, காணிக்கை என்ன, இயேசு அந்த சர்ச்சை பக்கமே வருவதில்லை. ஜாதி உணர்வோடு செயல்படுகிறோம் வீட்டுக்குள்ள கூட இயேசு வரமாட்டார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஜாதி என்பது பிசாசு உண்டாக்கின ஒரு பிரிவினை. அந்த உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? இந்த சமுதாய பாவத்தை விட்டு விலகு. ஜாதி வரதட்சணை கொடுமையில இந்தியாவில் ஒரு நாளைக்கு தினமும் 13 பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். தெரியுமா அவனுக்கு? நம் தேசத்தில் ஒரு நாளைக்கு 13 பெண்கள் வரதட்சணை என்ற பெயரில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பாவத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்யலாமா? பெருமையா சொல்றாங்க 1 கிலோ தங்கம் நரகத்தில் போய் அழிவதற்கு. வரதட்சணை என்கிற பிசாசு கிறிஸ்தவளை ஆட்டி படைக்கிறாரு. எப்படி உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? பணம் ஆசீர்வாதம் அல்ல. பெரிய பெரிய கட்டடம், பணம் நிறைய நாகர்கோயில், கன்னியாகுமரி வீடுகளுக்குள்ள போய் பாருங்க. சாபத்தினாலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்ப மகிழ்ச்சி இல்லை. எது ஆசீர்வாதம்? கட்டடம் அல்ல, கார் அல்ல, பணம் அல்ல. உன் வீட்டுக்குள்ள சாபம் இருக்கிறது. மனம் திரும்ப உன் பாவத்தை விட்டு. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரிசுத்த பாதையில நடத்துவார். சத்தியத்தின்படி நட. இதான் வசனம், இதுதான் இயேசுவின் விருப்பம். இப்படித்தான் நடக்கணும். அப்படி நடத்துகிறவர் ஆவியானவர். இரண்டாவது, இந்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்கிறார்? இயேசுவைக்காக நம்மை வாழ வைக்கிறார். முதலாவது இயேசுவை போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர். இரண்டாவது இயேசுவுக்காக நம்மை வாழ வைக்கிறவர் ஆவியானவர். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதுக்காக வாழ்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு அதை தாங்க, பிள்ளைக்கு வெற்றி கொடுங்க, கற்பத்தின் கனி கொடுங்க, வீடு கொடுங்க, அது கொடுங்க, எல்லாம் கேட்கிறோம். நம்ம சீஷராக மாறினா, விசுவாசிகளுக்கு சீஷருக்குள்ள வித்தியாசம் என்ன? சீஷர்களாக மாறினா ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படவும் தான் சீஷர்கள். எதுக்கெடுத்தாலும் அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பெருகிவிட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள். இப்படிதான் இயேசு நடக்க சொல்லி இருக்கிறார். அப்படிதான் நான் நடப்பேன், என்னை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10:30 வாசிக்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் சாப்பிட்டால் இயேசுவுக்காக, நான் உடுத்தினால் இயேசுவுக்காக, நான் படித்தால் இயேசுவுக்காக, நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக, நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக, நான் என்ன செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர். எபேசியர் 5:2 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுவை போல ஜெபம். அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவங்க தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நாம் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோம். எங்கே போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும், இயேசு எனக்கு என்ன தருவார், எனக்கு இதையே போதித்து நிறைய பேர். இயேசு உன்னை பணக்காரன் ஆக்கிடுவார். அவர் சிலுவையிலே மதித்தரே உன்னை பணக்காரன் ஆக்க. சில கள்ள உபதேசம். நம்முடைய தேவை அவர் சந்திப்பார். நம்மள ஒன்று கடன்காரனை வைக்க மாட்டார். உன் தேவை நான் சந்திப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவன் ஆசீர்வதிப்பேன், அது 2வது, அது முக்கிய காரியம். உன்னை பணக்காரனாகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார்.
அதனால நீ பணக்காரன் ஆயிடலாம், அந்த வீடு கட்டு, இந்த வீடை கட்டு, இந்த காரை வாங்கு. 148 கோடி மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், உண்மையான தெய்வத்தை அறியாதபடி பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த மக்களை இயேசுக்குள்ளே நடத்த நான் என்ன செய்யட்டும்? அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், என் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணுமே. இந்த ஆத்திரத்தோடு வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். வருஷத்தில் ஒரிசாவில் கந்தமாரில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரம் உண்டாக்கப்பட்டது. அந்த கலவரத்தில் 4 மாதங்கள் தொடர்ச்சியாய் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. 400 ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. ஒரிசாவில் 40 பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. 100 பேருக்கு மேலே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் 56,000 கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. 4 மாதங்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு உபத்திரப்பட கேள்விப்பட்ட உடனே நான் அங்கே போவதற்கு முயற்சி பண்ணினேன். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இப்போ வராதங்க, சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் சொல்லும்போது வாருங்கள் என்று. 4 மாதம் கழித்து நான் போனேன், நேரடியாய் நான் போனேன். 4 மாதம் கழித்து நாங்கள் போனோம். இயேசுடிக்கா ஊழியத்திலிருந்து நானும் போயிருந்தேன். வயல்வெளியிலே கிறிஸ்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த, கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை கண்ணாலே நான் பார்த்தேன். இருதயம் நொறுங்கி போனார். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்க அப்படியே கூடாரங்களிலே தங்கி இருக்கிறாங்க. அவங்களிடத்தில் போய் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பேசிவிட்டு, எங்களால் முடிந்த உதவி செய்கிற, என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? இடிந்து கிடக்கிற வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்கல, இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. அந்த ஏழை மக்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி இயேசுடிக்கிற ஊழியத்தின் மூலமாய் 100 ஆலயங்களுக்கு மேலாக நம்ம திரும்ப கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். 2 கிறிஸ்தவ கிராமங்களுக்கு அத்தனை வீடுகளையும் கட்டி அந்த மக்களை திரும்ப குடியிருக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே 2-3 முறை நான் போயிருக்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை பாடுகள், அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அவருடைய மனைவிமார், குழந்தைகள், விதவைகள் ஒரு மிஷன் கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அறிந்து அவர்களை சந்திக்க நான் போனேன். நிறைய பேரை பார்த்த விதவைகள் கணவனை கொலை பண்ணிட்டாங்க, விதவைகளாக இருக்கிறாங்க. வீடுகளெல்லாம் எடுத்து கொண்டாங்க, இடித்து போட்டுட்டாங்க. அந்த கேம்பஸில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரியை பார்த்தேன். ஒரு கை குழந்தை இடுப்பில் வச்சுருக்கிறாங்க. ஒரு 3 வயது குழந்தை பக்கத்தில் நிற்கிறது. 2 குழந்தைகள். நான் அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட நான் பேசினேன். என்ன நடந்தது அம்மா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாங்க, அதே கிராமத்தில் தான் பிறந்து நாங்கள் வளர்ந்தோம், அதே கிராமத்தில் தான் நாங்கள் சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து இயேசுக்களை வாழ்ந்தோம். திடீரென்று கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரத்தை தூண்டி எழுப்பினாங்க. நம்மளாம் ஒரே கிராமத்தில் தானே ஒன்றா வசிக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டோம். ஆனால் அதே கிராமத்தில் இருந்த மக்களை எங்களுக்கு விரோதமாய் தூண்டி எழுப்பினாங்க. மத வெறி கொண்டவர்கள், மத வெறியுள்ள சிலர் வந்து தூண்டி எழுப்பி கிறிஸ்தவங்களை கொல்லுங்க, வெட்டுங்க, இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லி, அதனால் நாங்கள் ஊரை விட்டு இரவோடு இரவாக போய்விட்டோம். சில வாரங்கள் கழித்தது, எல்லாம் சரியாகிவிட்டது என்று நானும் என் கணவரும் 2 பிள்ளைகளும் கிராமத்துக்கு திரும்பினோம். நாங்கள் வந்தபோது கிராமமே எங்களை சூழ்ந்து கொண்டது. கிராமமே சூழ்ந்து கொண்டது. வாலிபர்கள் கையில் பெரிய பெரிய தடிகள், கடப்பாறுகளோடு நின்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு கடவுள் இல்லை, நீ மறுதளிச்சா இந்த கிராமத்துக்குள்ளே வரலாம், இல்லாவிட்டால் உன்னை கொன்று போடுவோம் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காக மரித்தவர், என்னை மீட்டு கொண்டவர், அவர்தான் எங்களுடைய ஆண்டவர், அவரை மறுதளிக்க முடியாது. அவங்க சொன்னாங்க, ஊரை திரண்டு நின்று போராடுறாங்க, சத்தமிடுறாங்க, கொண்டு போடுவோம், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லு, இயேசு வேண்டான்னு சொல்லு, அப்படின்னா தான் நீ இருக்க முடியும். கலவரம் அதிகமாகி, கூச்சல் அதிகமாகி, கொல்லுவோம் என்று தீவிரமாக எழும்பினதினால கடைசியில் அந்த சகோதரி சொன்னாங்க, நானும் என் கணவரும், சரி எங்களை விட்டுருங்க, நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம், எங்கள் வீடுங்க தான் இருக்குது, சொத்துங்க தான், ஒன்று எங்களுக்கு வேண்டாம், இயேசுவை எங்களால் விட முடியாது, இயேசு தான் எங்களுக்கு எல்லாமே.
அதில் உறுதியாக நின்றாங்க. இயேசுவின் மேலே உள்ள அன்பில் நாங்கள் போயிடுறோம், இந்த கிராமமே வேண்டாம், நீ போயிடுற விட்டுருங்கன்னா விட முடியாது. எப்படி அந்த மத வெறி அந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது பாருங்க. விட முடியாது. நீ இயேசுவை மறுதலிக்கணும் அல்லது கொண்டு போடுவோம். அதுதான் இரத்த வெறி பிடித்த ஒரு வெறித்தனம். அவங்க சொன்னாங்க மறுதலிக்க முடியாது. இயேசு எங்களுக்காக மரித்தவர், எங்களுக்காக இரத்த சிந்தினவர், அவருக்காக தான் நாங்கள் வாழுவோம் என்பதாய் பல மணி நேரம் போராட்டம். அவங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க. அவங்க பயப்படலை, தைரியமான நாங்கள் இயேசு தான் எங்களுக்காக என்று. ஒரு வாலிபன் கையில் இந்த கடப்பாறையால் ஓங்கி அவருடைய கணவருடைய தலையில் அடித்தான். மண்டை பிளந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். அவருடைய மனைவி கையில் ஒரு குழந்தை, 3 வயது குழந்தையோட கிராம மக்களிடத்தில் கெஞ்சுறாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், இந்த ஊரே வரமாட்டோம், நாங்கள் எங்காவது போய் பிழைத்து கொள்வோம். விட முடியாது. அந்த அளவிற்கு மதவெறி அந்த மக்கள் அந்த கணவரை குற்றுயிராய் கிடக்கிறவருடைய காலில் கயிற்றை கட்டி பைக்கில் வைத்து இழுத்து கொண்டு போய் சாகும் வரைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க, என் கண் முன்னாலே என் கணவரை கொன்றார்கள், நாங்கள் எவ்வளோ கெஞ்சினங்களை விட்டு விடுங்க, நாங்கள் போய்விடுகிறோம் என்பதாய். இயேசுவை மறுதலிக்காவிட்டால் சாவுதான் என்றார்கள். முடியாதென்று சொல்லிவிட்டோம். ரொம்ப துக்கமான காரியம். கண் முன்னால் கணவரை அடித்து கொள்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம், ஒரே கிராமத்தில் பிறந்த அதே மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. நான் இப்போ அவங்கள்ட்ட பார்த்து கேட்டேன், சரி கணவரை இழந்துட்டீங்க, வீட்டை இழந்துட்டீங்க, சொத்துக்கள் இழந்துட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த சகோதரி என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய 2 குழந்தைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன் என்று சொன்னாங்க. என் 2 குழந்தைகளை இயேசுவுக்காக நான் வளர்ப்பேன். வீடெல்லாம் போயிட்டு கொன்னுட்டாங்களே, அநியாயம் பண்ணிட்டாங்களே, நான் எங்கே போகிறது? அழவில்லை, பயப்படவில்லை, கலங்கவில்லை. இயேசுவுக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று சொன்னார்கள். அதுதான் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு. ஆவியானவர் கொடுத்த ஒரு பலன், இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள்? சுயநலமாய் வாழுகிறீர்களா? சுயநலத்துக்காக இயேசுவை தேடுகிறீர்களா? சுகம் தருவார், விடுதலை தருவார், குழந்தை தருவார், செல்வம் தருவார், இதற்காகத்தான் இயேசுவை தேடுகிறீர்களா? எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன், அவருக்காக ஜீவிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை அறிவிப்பேன் என்ற சிந்தை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் இருக்கிறது ஒரு சிறப்பான மாவட்டத்தில் இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இந்தியாவிலேயே தென்பகுதியில் இருக்கிற கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டம் முக்கடலும் சங்கமிக்கிற சரித்திர வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்களா? வாய் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தோமாவை ஆண்டவர் அனுப்பினார். கிபி 52லேருந்து 72 வரை இந்தியாவில் ஊழியம் செய்த தோமா, இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன், சென்னையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். அதுக்கு முன்னால் கேரளாவில் ஊழியம் செய்து 7 ஆலயங்களை கட்டினார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் ஒரு ஆலயத்தை தோமா கட்டினார். அரைப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய ஆலயம், உலகத்திலேயே பழமையான ஆலயம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலருடைய நடபடிகளை சபை என்று சொல்லப்படுகிறது. எங்கும் ஆலயம் கட்டப்படவில்லை. ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட முடியாது. வீடுகளிலே தான் சபைகள் கூடினது, பொது இடங்களிலே தான் கூடினார்கள். ஆலயம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆலயம் முதல் கட்டப்பட்டது இந்தியாவில். கேரளாவில் 7 ஆலயங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், பழமையான ஆலயம் இங்குதான் இருக்கிறது. தோமா இங்கு வந்து ஜெபம் பண்ணினார், ஊழியம் செய்திருக்கிறார். 2வது 1806 வருஷம் 1800களில் நடந்த ஒரு சம்பவம்.
1806 இருந்து 1816 வரைக்கும் ரிங்கல் தோபை என்கிற ஒரு மிஷினரி மயிலாடியில் ஊழியம் செய்து முதல் கன்னியாகுமரியில் ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில். எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? வேதமாணிக்கம் என்கிற ஒரு ஐயா, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், தெய்வத்தை தேடி தேடி அலைந்தவர். இயேசு அவருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவரை ரட்சிப்புகளை நடத்தி இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு வந்த அவர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்தணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசு அறிந்து கொள்ளணும் பாரத்தோடு அவர் ஊழிய செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்லி தரங்கம்பாடிக்கு போனார். ஒரு மிஷினரியை அனுப்புங்க, எங்கள் மக்களுக்கெல்லாம் அந்த இயேசுவை பற்றி சொல்லணும், நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்ற பாரத்தோடு அந்த ஐயா போன போது ரிங்கல் தோபை மிஷினரி அனுப்பினார்கள். 1806 மிஷினரி ரிங்கல் தோபை வந்தார். அவர் மூலமாய் மயிலாடு பகுதியில் ஊழியம் நடைபெற்று நிறைய பேர் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, மரித்த உயிரோடு இருக்கிறாரா, சாபத்தை மாற்றுவாரா, அந்த இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்ட போது இவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு பிளான் போடப்பட்டது. அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ராஜாவுடைய உத்தரவில்லாமல் ஆலயம் கட்ட முடியாது. ஆகவே ரிங்கல் தோபை மிஷினரி அந்த நாட்களில் போர்ச்சுகீசியர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த சேர நாடு பகுதியில் அதிகமாய் வியாபாரம் செய்து வணிகம் செய்து ராஜாவோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள். ரிங்கல் தோபை மிஷினரி கர்னல் மெக்காலே என்பவரிடத்தில் போய் போர்ச்சுகீசிய அந்த கர்னலிடத்தில் போய் பேசின, ராஜாவிடத்தில் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதாக. அவர் போய் ராஜாவுக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைத்தபோது இந்த செய்தி நாகர்கோயில் பகுதியில் இந்த திவான் வேலுத்தம்பி என்பவருடைய காதுக்கு வந்தது. கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா, இங்கே சர்ச்சு கட்ட போகிறாங்களா, எவ்வளோ கிறிஸ்தவங்க, கணக்கெடுத்தால் நிறைய கிறிஸ்தவர்கள். அந்த திவான் வேலு தம்பிக்குள்ளே மத வெறியினாலே கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று கொலை வெறியோடு கிறிஸ்தவர்களை வெட்டி கொண்டான். கால்களை வெட்டி, கைகளை வெட்டி, உடலை துண்டு துண்டாக வெட்டி வயல் நிலங்களிலே போட்டு ஏராளமான பேர், நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாவட்டத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? 1806 வருஷத்தில் நடந்தது. இந்த மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம், இரத்த சாட்சிகள் மரித்த ஒரு இடம். ரிங்கல் தோபை மிஷினரியை கொலை செய்வதற்கு அந்த மனிதன் திவான் தேடினான். அவரை கொண்டு போய் மறைத்து வைத்து பாதுகாத்தார்கள். ஒரு யுத்தத்தில் ஆண்டவர் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். திவான் வேலு தம்பி மரித்து போனான். அதன் பிறகு ரிங்கல் தோபை மிஷினரி ராஜாவிடத்தில் உத்தரவு வாங்கி முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில். இரத்த வெள்ளத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது தெரியுமா? அங்குதான் முதலாவது ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ரிங்கல் தோபை சொன்னார், மக்கள் படித்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று. அங்குதான் நாகர்கோயிலேயே முதல் பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷனரினால் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த ஸ்கூல் தான் நாகர்கோயிலுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது ஆங்கில பள்ளியாக இருக்கிறது. சரித்திரத்தை கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க. நாகர்கோயிலில் இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்கள் வர காரணம் இரத்த சாட்சிகளுடைய ரத்தம். இயேசுவுக்காக மரிப்பதற்கு தங்கள் அர்ப்பணித்து கொண்டாங்க. அவங்க எல்லாம் உலக காரியத்தை தேடலை, இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காகவே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு இயேசுவுக்காக ஊழியர் செய்வதை விட காணிக்கைக்கு ஊழியர் செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். தசம பாகத்துக்கு ஊழியர் செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். வெறும் உலக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். யாருக்காக வாழுகிறோம்? இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குவார். அவருக்காக மரிக்கவும் ஆயத்தம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எங்கே? எனக்கு மார்க் வேணும்னு ஜெபிக்கிறோம், பாஸ் ஆகணும்னு ஜெபிக்கிறோம், இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறோம், இந்த படிப்பு படிக்கணும்னு ஜெபிக்கிறோம், இவரை கல்யாணம் பண்ணணும்னு ஜெபிக்கிறோம்.
என்னென்ன உலக காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற என் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவரை அறிய வேண்டுமே என்று ஜெபிக்கிறோமா? இன்னும் குடிக்கும், விபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, மூட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்திரமும் ஜெபமும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதா? யாருக்காக, எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்க. அவங்க இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரத்த சாட்சியில உருவான திருச்சபை தான் மயிலாடியில உண்டான முதல் திருச்சபை. அதனால தான் இந்த மாவட்டத்தில் இத்தனை கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன நம்ம ஒப்பு கொடுப்போம்? மூன்றாவது, கடைசியாக வேகமாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, ஆவியானவர் செய்கிற காரியம், ஆவியானவர் வருகையில் இயேசுவுடன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். முதலாவது, ஆவியானவருடைய வல்லமை வரும் பொழுது இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், இயேசுவை போல வாழ வைக்கிறார். இரண்டாவது, இயேசுவுக்கென்று வாழ வைக்கிறார். இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த எத்தனை நிந்தை வந்தால் என்ன, எத்தனை பரிகாசம் வந்தால் என்ன, யார் அடித்தால் என்ன, ரத்தம் சிந்தவும் ஆயத்தம், ஆண்டவருக்காக நிந்திக்கப்படும், அடிக்கப்பட ஆயத்தம் என்ற அர்ப்பணிப்போடு ஊழியத்திலே நிற்கிறவர்கள், இயேசுவுக்காக, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். மூன்றாவது, கடைசியாக இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். வருகை நாட்கள் நெருங்கிவிட்டது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புவது, இதெல்லாம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசுடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வருகையிலே நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் பரிசுத்த அபிஷேகம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆராதனை. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் ஆயத்தப்படுவதற்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அந்த காலம் வந்து விட்டது. லூக்கா 21:35 ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கிலும் ஒரு தீமை உண்டாகும், முழு உலகத்தையும் பாதிக்கும்படி. அதுதான் கொரோனா கொள்ளை நோய். அதுக்கு முன்னால் எத்தனை கொள்ளை நோய் வந்தது. உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயும் பரவினது கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே தான் அந்த கொள்ளை நோய் காணப்பட்டது. முழு உலகத்தை ஒரே டைமில் பாதித்த கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய். நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன முக்கியமான தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அப்ப நம்ம கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். அது மாத்திரம் அல்ல, இது ஆண்டவருடைய வருகை நாட்கள், கடைசி காலம் என்பதற்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். கடந்த ஒரு வருஷமா பாருங்க, உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளிலும், அத்தனை டிவி சேனல்களிலும், அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம், எருசலேம் பட்டணம், யூத மக்கள், இஸ்ரவேலர் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. குறை சொல்லுகிற மக்கள் ஒரு பக்கம், அதை ஆதரித்து பேசுகிற மக்கள் ஒரு பக்கம். அது நிமித்தமாக உலகம் எங்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு குறித்த செய்தி பரவி இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தியும், எருசலேமில் இயேசு ரத்தம் சென்று மரித்து உயிர்த்தெழுந்ததையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட அவன் உட்கார்ந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறான், அந்த இடத்தை எல்லாம் காண்பிக்கிறான். என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது. இயேசு மரித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மனிதனுக்காக ரத்தம் சென்று உயிர்த்தெழுந்தவர், அது எருசலேமில் தான் நடைபெற்றது என்பது உலகம் எல்லாம் இன்றைக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அத்தனை தேசம் அதை குறித்து பேசுகிறது. காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசம்தான் வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம். தேவன் இந்த தேசத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையிலே பாதங்கள் வந்து நிற்கும். இஸ்ரவேல் தேசத்திலே தான் கடைசி யுத்தம் நடைபெறும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தம் அங்குதான் நடைபெறும்.
அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. உலகத்தின் எல்லா தேசங்களும் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் தீர்மானங்கள் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் அத்தனை நாடுகளும் இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும். கடைசி காலத்துக்கான மிக முக்கிய அடையாளம் இஸ்ரவேல் தேசம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கண் முன்னால் நிறைவேறி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி வருகை சமீபம். நாம் ஆயத்தப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு ஆவியானவர் நம்ம ஆயத்தப்படுத்தி வருகையில இயேசுவை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி வருகையில நீங்கள் காணப்படாமற் போனால் பரிதாபத்திற்குரியவளாய் இருப்பீர்கள். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசம் எப்படி அடையாளம்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறார். அது எப்படி நம்புறது? இதுவரை சொன்னதெல்லாம் நடந்திருக்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கிபி 70 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். இஸ்ரவேலர்கள் உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டு போவாங்க. தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறினர். ரோமருடைய படையெடுப்பில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் சிதறடிக்கப்படுகிறாங்க. கிபி 100 ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை. அத்தனை பேரும் புறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற பெயர் மாற்றப்பட்டு விட்டது, பலஸ்தீனா என்று மாற்றப்பட்டது. அந்த தேசத்தினுடைய பெயரை இல்லாமல் அழிக்கப்பட்டது கிபி 100. இப்போ இஸ்ரவேல் தேசமே இல்லை, அந்த மக்களே அங்கே இல்லை. உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கரைந்து போயிட்டாங்க. அந்த வசனம் சொல்லு, கடைசி நாளிலே திரும்ப இஸ்ரவேல் தேசம் எழும்பும், மறுபடியும் எருசலேம் பட்டணம் கட்டப்படும். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. 1948 மே மாதம் 12ஆம் தேதி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு தேசம் உருவாகிறது. 1900 வருஷம் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை. 1900 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் வருகிறது. எப்படி? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் உண்மை என்பதற்கு அது ஆதாரம். மறுபடியும் இந்த தேசம் உருவாகிறது. 1964 4 நாள் யுத்தத்தில் அவங்க முதல்ல சுதந்திரம் இருந்தபோது எருசலேம் அவங்க கையில் இல்லை. எருசலேம் மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம். 1964 மறுபடியும் 4 நாள் யுத்தம், எருசலேமை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். 2018 எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்படுகிறது. அதுவரைக்கும் தெல் அவிவ் தான் தலைநகராக இருந்தது. வேத வசனம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் அத்தனை தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் என்ற வேத வசனத்தின்படி எல்லா தேசத்திலும் அந்த தேசத்துக்கு விரோதமான மக்கள் எழும்பி இருக்கிறாங்க. இது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? அவருடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகை நாளில் என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் இயேசு திரும்ப வரப்போகிறார். முன்பு அவர் குழந்தையாய் பிறந்த இரட்சகராக அவர் இந்த உலகத்தில் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார். ஆனால் இனிமேல் இயேசு வரும் பொழுது குழந்தையாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தனவராய் சகல பரிசுத்தவான்களோடு வரும் பொழுது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வைத்திருப்பார். இயேசு நியாயாதிபதியாய் மகிமையான சிங்காசனத்தில் எருசலேமை மையமாய் வைத்த முழு உலகத்தையும் இயேசு ஆட்சி பண்ண போகிறார். அவர்தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, முழு உலகத்திற்கு ஆண்டவர், முழு உலகத்தையும் ஆட்சி பண்ண போகிற ஒரே நியாயாதிபதி. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டப்படுவார்கள் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
அவர் கொட்டப்படும் பொழுது செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிப்பார். வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகள், இடது பக்கத்திலே வெள்ளாடுகள் தனித்தனியாக பிரிப்பார். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் வலது பக்கத்திலே நிற்பார்கள். இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே வாழ்ந்து வெறும் பக்தி என்கிற பெயரிலே ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இடது பக்கத்திலே நிற்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிதாவினுடைய அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள், மோட்ச பாக்கியத்தை அருளுவார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்குள்ளே அக்கினி கடலுக்குள்ளே போங்கள் என்று சொல்லுவார். ரெண்டில் ஒன்று மோட்சம் அல்லது நரகம். ஆண்டவர் நியாயந்திருக்க நியாயாதிபதியாய் வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. வலது பக்கம் இடது பக்கம் பிரிப்பார். உலகத்தின் சகல ஜனங்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயத்திற்கும்படி நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான யூதாஸ் காரியோத்து நடுக்கத்தோடு இயேசுவுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய மத அந்த தைர அதிகாரத்தை பயன்படுத்தி காய்பா என்கிற அந்த மத தலைவன் தன்னுடைய சுயநலத்திற்காக இயேசு மீது அபாண்டமான பழி சுமத்தி சிலுவையில் அறைய வைத்தானே. கை கட்டி கொண்டு நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏரோது என்கிற ராஜா தன்னுடைய பதவி பெருமையினால் இயேசுவுக்கு மினுக்கான வஸ்திரம் தரித்து பரிகாசம் பண்ணினானே. அந்த பொல்லாதவன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நடுக்கத்தோடு நிற்க வேண்டும். பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை தன்னுடைய பதவிக்காக கை கழுவி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தானே. பிலாத்து இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு கூட அன்றைக்கு நிற்பான். அவர் நியாயாதிபதியாய் அமர்ந்திருப்பார். கிறிஸ்தவர்களை அழித்து விடுவோம், கிறிஸ்தவர்களை கொலை செய்வோம் என்று எழுப்பின ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்ய தேடினவன், யாக்கோபை கொலை செய்தவன், நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். நோ மேன் கேன் எஸ்கேப். ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் எழும்பி அவரை கேவலப்படுத்துவதாக நினைத்து பாவத்தை துணிகரமாய் செய்து துணிகரமாய் காரியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். ரோம ராஜ்யத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சீசர் கிறிஸ்தவர்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி அநியாயமாய் கொலை செய்து மகிழ்ச்சி அடைந்தானே. அவன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். ஒவ்வொரு தேச தலைவரும் ஒவ்வொரு மத தலைவரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் பண்ணி கொண்டு சபைக்குள்ளே அரசியல் பண்ணி இயேசுவின் நாமத்தை கேவலப்படுத்தி கொண்டு பதவிக்காக வாழ்ந்து இயேசுவை கேவலப்படுத்தி அவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்பாய்? கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை பக்தியோடு காணிக்கை செலுத்தி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்பாய்? 5 நிமிடம் கூட ஜெபிப்பதில்லை, 5 நிமிடம் கூட வேதம் வாசிப்பதில்லை, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து அக்கறை இல்லை, என் ஜனங்கள் அழிகிறார்கள் என்ற பாரம் இல்லை, சுயநலமாய் வாழுகிற கிறிஸ்தவனே நீ எங்கே நிற்பாய்? இயேசுதான் எனக்கு கதாநாயகன், எப்படியும் வாழலாம் என்று விசிலடித்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிற ஊழியக்காரனே எங்கே நிற்பாய்? அந்த நாளிலே நீ நடுங்குவாய்.
இன்னைக்கு பரிகாசமா பேசுறியா, கிண்டலா பேசுகிறாயா, விசிலடைத்து நான் நடனம் ஆடி இதுதான் இயேசு என்று இயேசுவையை பரிகாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்தை கொலைத்து கொண்டிருக்கிற பொல்லாதவனே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீ எங்கே நிற்பாய்? நடுங்கி போவாய் என்பதை அறிந்து கொள். No man can escape on the day of judgment. ஒரு மனிதனும் தப்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதனில் இருந்து தேசத்தின் ஆளுகை செய்கிற உச்சத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் ஒரு மனிதனும் தப்ப முடியாது. அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அநீதிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நின்றே ஆக வேண்டும். அறிந்து கொள். மக்களை ஏமாற்றலாம், மனிதர்களை ஏமாற்றலாம், ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றலாம். கவனித்துக் கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியை you cannot escape. ஏமாற்ற முடியாது. தேவன் சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளுக்காக ஏன் அவர் தாமதிக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். செய்து கொண்டே தான் இருப்பாரு. கடைசி காலம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அக்கிரம நீதி உள்ளவன், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தின் கடைசி புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? என்னிடத்தில் சர்வ அதிகாரம் இருக்கு என்று சொல்லுகிறவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி செய்கிறவன் தொடர்ந்து நீதி செய்யுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லுகிறார், ஒவ்வொருவனே நியாயந்திருக்கும்படி நான் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லஞ்சம் வாங்குகிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. ஊழல் பண்ணுகிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. துன்மார்க்கனே, உனக்குரிய பலன் வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், அவர் வருகிறார். நியாயாதிபதியாய் வருகிறார். இனி காலம் இல்லை. வாசற்படியிலே வந்து விட்டார். மனம் திரும்ப, மனம் திரும்ப. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. இஷ்டப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. சபை தேவனுடைய மனவாட்டி. பரிசுத்தமாய் ஊழியம் செய். சபையில செக்ரட்டரியா, ட்ரெஷரரா, கமிட்டி மெம்பரா, தாழ்மையோடு செய். அதிகாரம் பண்ணாத, சர்ச்சைக்குள் அரசியல் பண்ணாத. நியாயாதிபதி வருகிறார். நியாயம் தீர்த்து விடுவார். தாழ்மையாய் செய்யுங்க, தாழ்மையாய் செய்யுங்க. ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யுங்க. காணிக்கைக்காக ஊழியம் செய்யாதங்க. தசம பாகத்துக்காக ஊழியம் செய்யாதங்க. ஊழியத்துக்கு தசம பாகம் தேவை, ஆனால் தசம பாகத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்காக, எனக்காக மரித்த இயேசுவுக்காக வாழுவேன், அவருக்காகத்தான் ஜீவிப்பேன், வசனத்தின்படி வாழுவேன் என்று அர்ப்பணிங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒருவராவது நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு ஆத்மா கூட நரகத்தில் போய்விடக்கூடாது. இந்த வசனத்தை கேட்கிற ஒரு ஆத்மா கூட நரகத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரே, அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வருகையிலே காணப்பட வேண்டுமே. அவருடைய அன்பு என்னை நெருக்க ஏவுகிறபடினால், உனக்காக கண்ணீர் விட்டபடினால் நான் பேசுகிறேன். உனக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டபடினால் பேசுகிறேன்.
உன் ஆத்மா விலையேற பெற்றது, உன் வாழ்க்கை விலையேற பெற்றது. பாவத்தில் அழிந்து விடாதே மகனே, பாவத்தில் அழிந்து விடாதே மகளே. இனி அதிக நாட்களில் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடு, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, இயேசுவுக்கென்று வாழ ஒப்புக்கொடு, வேதத்தின்படி வாழ ஒப்புக்கொடு. இனி காலம் இல்லை, அவருடைய வருகை சமீபம். ஒவ்வொரு ஆத்மாவுக்காக அவர் பரிதபிக்கிறார், அவர் பரிதபிக்கிறார். ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர். உன் ஆத்மா நரகத்தில் அழிந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். காரணம் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னையே ரத்தம் சிந்த பலியாய் கொடுத்து உன்னை நேசித்தார். அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? யாவரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். பயபக்தியோடு ஆண்டவருக்கு முன்னால் எழுந்து நின்று ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை பாருங்க. உங்க மேல பாசத்தோடு அவர் வந்திருக்கிறார், உங்க மேல அன்போடு அவர் வந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் அறியாமைக்குள்ள இருக்கிறார், தெரியாம இருக்கிறாங்க, ஏமாற்றப்படுகிறாங்க, சத்தியத்தை தெரியாம இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே. ஒரு ஆத்மா கூட அழியக்கூடாது. அவருடைய உள்ளத்தின் பாரம் அவருடைய அன்பைகளை நெருக்க ஏவுகிறது. வாலிப தம்பி, நீ நரகத்தில் அழிந்து விடக்கூடாது. வாலிப மகளே, உன் ஆத்மா அக்னி கடலுக்குள்ளே போய்விடக் கூடாது. தகப்பனே, தாயே, உங்களுடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது. நியாயாதிபதி வருகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வேத வசனத்தின்படி நான் வாழ வேண்டுமே, ஆவியானவருடைய நடத்துதல் படி நான் வாழ வேண்டுமே. என் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்திலே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே, உண்மை காணப்பட வேண்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் வருகையில காணப்படணும், வருகையில காணப்படணும். ஐயோ, நான் நரகத்துக்குள்ள போய்விடக் கூடாது. இயேசுவே என்னை மன்னிக்கணும், எனக்கு விடுதலை தரணும், பரிசுத்த வாழ்க்கை தரணும், ஆவியானவர் பலன் தரணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தத்தை விரும்புங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களால முடியாது என்று அவருக்கு தெரியும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் என்று அவருக்கு தெரியும். உங்களை ஒப்பு கொடுத்தா போதும், அவர் உங்களை பலப்படுத்துவார். இயேசுவே, ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரு 2 நிமிடம் தான் கேளுங்க. ஐயா, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, ஆவியினால சுத்திகரிங்க, என்ன வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு சீஷனான வாழணும், சீஷியான வாழணும். பேர் கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது, உண்மை கிறிஸ்தவனாய் வாழணும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவனாய் நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும், இயேசுவுக்காகவே நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் 1 நிமிடம் தான், ஒப்பு கொடுங்க. அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பரிதாபத்தோடு வந்து நிற்கிறார். என் பிள்ளைகள், என் ஜனம் ஒப்பு கொடுக்கிறாங்க, என் ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. ஆண்டவர் வந்து நின்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உங்க வீடுகளில் ஒப்பு கொடுங்க, வீடுகளில் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. இனி லஞ்சம்
லஞ்சம் வேண்டாம், இனி ஊழல் வேண்டாம், இனி அநியாய சம்பாத்தியம் வேண்டாம், இனி அக்கிரமம் வேண்டாம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இனி பணத்துக்காக ஊழியம் வேண்டாம், புகழுக்காக பேருக்காக ஊழியம் வேண்டாம். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஒப்பு கொடுங்க அம்மா, ஒப்பு கொடுங்க அம்மா. இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விடும். சாத்தான் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சில ஊழியர்களை வைத்தே உன்னை ஏமாற்றுகிறான். அதை நம்பாத, அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாத. மெய்யான ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இருக்கிற இடத்துல கண்ணீரோட அநேகர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறாங்க, உடைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கிறாங்க. என் ரத்தத்தை இவர்கள் மீது தெளித்து நான் இவர்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்பொழுது என் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்குகிறேன். இப்பொழுது என் ஆவியினால் அவளை பலப்படுத்த போகிறேன். என் ஆவி அவர்கள் மேல ஊற்ற போகிறேன். ஆவியானவர் அவளை பலப்படுத்துவார். ஆவியானவர் பரிசுத்தத்திலே நடத்துவார். ஆவியானவர் வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார். என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றவர். இப்பொழுது என் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய் திறந்து, ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆவியினாலே நிரப்பும், அக்கினி என் மீது இறங்கட்டும். பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் எனக்கு வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அக்கினி, அந்த வல்லமை என் மீது இறங்கட்டும். ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். ஜெபி, ஜெபி, ஜெபிங்க, ஜெபிங்க. தாகத்தோடு கேளுங்க, வீடுகளில் கேளுங்க. என் ஆவியினாலே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வாய் திறந்து கேளுங்க. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நிரப்பப்படுகிறீங்க, நிரப்பப்படுகிறீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பின்மாறி காலத்து மழை, பின்மாறியின் அபிஷேகம். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. நிரப்பப்பட போகிறீங்க. எல்லாரும் ஜெபத்தோடு கண்களை மூடி அபிஷேகத்துக்காக தாகத்தோடு கேளுங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. கருமேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கருமேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே
அக்கினி ஜுவாலையை நான் Yes, Lord. காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, Yes, Lord. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக ஆமென், 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 ஆமென். இறங்கட்டும் உம்முடைய வல்லமை, நிரப்பட்டும் உம்முடைய வல்லமை. வானம் திறக்கப்படுவதாக, அக்கினி இறங்குவதாக. நிரப்புங்க எல்லாரையும். Anoint everybody, Lord. Anoint everybody, Lord. நிரப்புங்க ஆண்டவரே. Thank you, Lord. மகிமை. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Lord. Amen. வல்லமை, வல்லமை, வல்லமை. வல்லமை இறங்குகிறது. Yes, Lord. ஆவியானவருடைய வல்லமை பலமாய் மைதானம் எங்கிலும் யாவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வானத்தை திறந்து அக்கினி அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க துதிக்க புதிய நாவுகள் உண்டாகிறது, புதிய பாஷைகள் உண்டாகிறது. ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நிரப்புங்க ஆண்டவரே. வாலிபர்களை நிரப்புங்க, வாலிப பெண் பிள்ளைகளை நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரே நிரப்பம். எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். அநேக நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. இனி நான் இயேசுவுக்காகத்தான் வாழுவேன். என் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காக. நான் எதை செய்தாலும் இயேசுவுக்காகத்தான். நான் படித்தாலும், சாப்பிட்டாலும், வேலை செய்தாலும், பிஸ்னஸ் பண்ணினாலும், எதை செய்தாலும் இயேசுவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காகத்தான் என் வாழ்க்கை முழுவதும். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, இனி நான் வாழப்போவதெல்லாம் இயேசுவுக்காக, எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரத்தம் சிந்தி மரித்தாங்களே ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள், இயேசுவுக்காக மரிக்க பயப்படாதபடி ரத்தம் சிந்தினாங்களே, அவங்களுடைய அன்பை நினைத்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, பாருங்கப்பா, இவ்வளவு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்க, உங்களுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறாங்க. இன்று முதல் நம்முடைய கிருபை அவளை தாங்குவதாக. இன்று முதல் அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை டிவிக்கு முன்னால் அமர்ந்து இயேசுவுக்காக வாழுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பட்டும். நீ செய்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான விடுதலை நேரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் இறங்கும் பொழுதே அநேகர் விடுதலையாக ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறை ஆரம்பித்து விட்டார், கட்டுகள் அறுக்கப்பட ஆரம்பித்து விட்டார், செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார், கண்கள் திறக்க குருட்டு ஆவிகள் வெளியேறுகிறார், செவிட்டு ஆவிகள் வெளியேறுகிறார், நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறார். இப்போ சுகம் பெற்று விடுதலை பெற்று வரப்போகிறீங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. லங்ஸ் பாதிக்கப்பட்டவங்க கை வைங்க. லிவர் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல கை வைங்க. கண்கள் பாதிக்கப்பட்டவங்க கண்களில் கை வைங்க. காது பாதிக்கப்பட்டவங்க காதில் விரல் வைங்க. நடக்க முடியாத கால்களை தொடுங்க, மற்றவங்க தொடுங்க. இப்போ கட்டிகள் மறைய போகிறது. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இப்போ மறைய போகிறது. கண்கள் திறக்கப்பட போகிறது, காதுகள் திறக்கப்பட போகிறது. நடக்க முடியாதவங்க நடந்து வரப்போகிறீங்க. கட்டுகள் எல்லாம் தெரிபட போகிறது. இப்போ எல்லாரும் ஜெபிக்கணும். 2 நிமிடம் ஜெபம். எல்லாரும் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை பலமாய் தொடும். நீங்க தொடப்பட்ட உடனே முன்னுக்கு வர வேண்டும். விடுதலை பெற முன்னுக்கு வரணும். நடக்க முடியாதவங்க நடந்து வரணும். கண் தெரியாதவங்க பார்வையடைந்த உடன் முன்னுக்கு வரணும். காது கேட்காதவங்க சுகம் பெற்ற உடனே முன்னுக்கு வரணும். கட்டிகள் மறைகிறது, நோய்கள் மறைகிறது, விடுதலை உண்டாகிறவங்க உடனே மேடைக்கு அருகில முன்னுக்கு வரணும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. ஒரு கை உயர்த்தி கொள்ளுங்க.
ஒரு கையை வியாதி உள்ள இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அற்புதம் நடக்க போகிறது. மைதானம் எங்கிலும் நீங்கள் பின்னால் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, சைடில் சேர்ல இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவை தொடும், இயேசுவை தொடும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. இயேசுவை தொடும். கேளுங்க, இயேசு, இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவை விடுதலை தாரும். இப்ப வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. சுகம் அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. கட்டிகள் மறைகிறது, கேன்சர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். வயிற்றில் இருக்கிற கட்டிகள், மார்பில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடப்படுகிறது, மறைகிறது. ஆஸ்துமா வியாதி விலகுகிறது, இழுப்பு வியாதி மறைகிறது, வாத வியாதிகள் மறைகிறது, பக்கவாத நோய் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது, இயேசுவின் நாமத்தில் முடக்குவாத நோய் மறைகிறது. நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுகிறது. பார்க்க முடியாத கண்களிலே வெளிச்சம் வருகிறது. கண்களை திறந்து பாருங்க, வெளிச்சம் வருகிறது. கண்கள் திறக்கப்படுகிறது, காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது சுகம் உண்டாகிறது. விடுதலை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே முன்னுக்கு வரப்போகிறீங்க, முன்னுக்கு வரப்போகிறீங்க. அடக்கி கொள்ளாதங்க, மறைக்காதங்க, உடனே முன்னுக்கு வரணும். விடுதலை பெற பெற முன்னுக்கு வரணும். உங்களுக்காக தன் முதலாவது ஜெபம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றவர்கள், சுகம் பெற்றவர்கள், வலிகள் விலகுகிறது. விடுதலை பெற்றவர்கள் முன்னுக்கு வாங்க. இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார், விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைகிறதை பார்க்கிறேன். சில அசுத்த ஆவிகள் விலகுகிறதுனால பயங்கள் மறைகிறது, குழப்பங்கள் மறைகிறது. ஆமென். தற்கொலை எண்ணம் மறைகிறது. விடுதலை. இப்பொழுது நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட 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 விடுதலை பெற்றவர்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. தேங்க் யூ லார்ட். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டனி, ஆண்டனி, இயேசு உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார். ஆண்டனி, கால்கள் பொது பலன் அடைகிறது. அந்தோணி, முன்னுக்கு வாங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீங்க. இப்பொழுது மேரி, மேரி, ஆரோக்கிய மேரி, இயேசு குணமாக்கி விட்டார். உங்களுடைய சரீரத்தில் இந்த வியாதி மறைந்து விட்டது. விடுதலை பெற்று விட்டீங்க. வாங்க, இயேசுவின் நாமத்தில் முன்னுக்கு வாங்க. இப்பொழுது அவரை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய வல்லமை அநேகரை தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கிறது. தேங்க் யூ லார்ட். உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. ஜெசிந்தா, ஜெசிந்தா, ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. மகளே, உனக்கு விடுதலை. உன் சரீரத்தின் வியாதி மறைந்து விட்டது. இயேசு உம்முடைய சுகமாக்கினதை உணர்கிறாய். நீ வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. இப்போ எழும்பி நட இயேசுவின் நாமத்தில். எழும்பி நட. சேர் பகுதியில் இருக்கிறவங்க எழும்பி நடங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை துதித்துக் கொண்டே நடங்க. வாங்க. இப்பொழுது விடுதலை பெற்றவர்கள், சுகம் பெற்றுட்டீங்க. எலும்புகளில் சுகம், நரம்புகளில் சுகம், பக்கவாத நோய் மறைகிறது. விடுதலை. முன்னுக்கு வாங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதி விலகுகிறது. ஆஸ்துமா வியாதி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. லாவண்யா, லாவண்யா, ஆஸ்துமா வியாதி விலகுகிறது. மகளே, உன் லங்ஸில் விடுதலை. நீ வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறாய். இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. மகிமா, மகிமா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, உன் தலைக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனை மாறுகிறது. பிசாசினால் உண்டான போராட்டம் மாறுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறாய். வாய்ப்புள்ளது இயேசுவண்டை. நேற்றைய தினம், இன்றைய தினம் சுகம் விடுதலை பெற்றவர்கள் முன்னுக்கு வரப்போகிறீங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். சீக்கிரமாய், சீக்கிரமாய். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே சுகம் உண்டாவதாக, காதுகள் திறக்கப்படுவதாக, குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது காதுகள் திறக்கப்படட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது கட்டிகள் மறைவதாக. விடுதலை, விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. சிலர் அசுத்த ஆவியினால், அந்த வியாதியினால் கட்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இவர்கள் அப்படியே முன்ன அந்த சைடில் கொண்டு வாங்க. இவங்களை கொண்டு வாங்க. கவனிங்க. கண்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, காது பாதிக்கப்பட்டிருக்குது, நடக்க
முடியல, இப்போ கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, அப்படிப்பட்டவங்க எல்லாம் முன்னுக்கு வாங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேண்டும், அங்கே வேகமாக முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு ஆச்சு சுகம் பெற்றவங்க இந்த பக்கம் வந்துருங்க. விடுதலை வேணுன்றவங்க முன்னுக்கு வாங்க சீக்கிரமாய். 5 நிமிடம் தான் உங்களுக்கு டைம். நீங்கள் வந்தால் விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. முன்னுக்கு சீக்கிரமாக வாங்க, வேகமாக வாங்க. வியாதியஸ்தர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்தவங்க கொண்டு வாங்க. இயேசு உங்களை தொட போகிறார். இப்போ விடுதலை சுகம், விடுதலை பெற்றவங்களை அப்படியே கூட்டிட்டு வாங்க. அவங்களை விசாரித்து கூட்டிட்டு வாங்க. அந்த பகுதியில் சுகம் பெற்றவங்களை விசாரித்து கூட்டிட்டு வாங்க. இப்போ விடுதலை பெற விரும்புகிறவங்க சீக்கிரம் வாங்க. மைதானத்தில் எங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தொட போகிறார். சகல வியாதிகளை விலக்கும்படி ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. சீக்கிரமாய் சீக்கிரமாய். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்திற்காய் நன்றி. இப்போ நீங்க டிவியில பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. வலதுகரம் உயர்த்துங்க. தகப்பனே, சத்தியம் தொலைக்காட்சி மூலமாய் உலகம் எங்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற சோசியல் மீடியாவில் பார்க்கிற பிள்ளைகள், அவர்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வீடுகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கரமுயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. முன்னால் வந்தவர்கள் சீக்கிரமாய் ஒரு பல்லவியை பாடி ஜெபிக்க போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இப்போ ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்க போகிறது. நீங்கள் விடுதலை பெற்றவுடன், சுகம் பெற்றவுடன் இயேசுவை மகிமைப்படுத்த போகிறீங்க. தேங்க்யூ லார்ட். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonderfully power in the blood of the Lamb. There is power, power, wonderfully power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.